உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். பேசக்கூடாது பேசக்கூடாது இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு தான் கடந்து போகல தான் நினைக்கிறோம். ஆனால் காலையிலேருந்து சில உறவுகள் நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணியில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்களா, இதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படி என்னங்க, நான் அந்த பதிவுலாம் நான் பார்க்க மாட்டேங்க. இது எதுக்கு? அது அவர் கட்சி சார்ந்த நபருக்காக முட்டு கொடுத்து அவர் எதை வேணாலும் பேசுவார். அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அது நம்ம பார்த்தாலும் நமக்கு சில ஏதாவது நம்ம கையும் சும்மா இருக்காது, கமெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்தணும். இல்லை, நீங்கள் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. சரின்னு சொல்லிட்டு அந்த பதிவை கேட்டேன். அது என்ன பதிவுன்னு தெரியுமா? இந்த வேல்வீச்சுன்னு சொல்லுவாங்களே, தமிழ் கேள்வியா? ஸோ அந்த யூடியூப் சேனலில் ஒருத்தர் பதிவு போடுவார். அவர் கூட ஒரு அடையாளம்லாம் சொல்லுவாங்க. அது அது எதுக்கு நமக்கு தேவையில்லாது. ஸோ அவருடைய அந்த பதிவு நேற்றைய தினம் அந்த பதிவு போட்டிருக்காரு. அப்போ அவர் போட்டிருக்க அந்த பதிவுகளை ஒன்று ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் பாவம்யா இந்த ஆளு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி போய் நிற்கிறாரியா. அப்போ ஏதோ ஒன்று இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கு போல இருக்கு. இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கசிந்திருக்கு. அதான் அவருடைய ஆதங்கத்தை கொட்டுறாரு போல இருக்கு. அதுக்கு தான் இப்படி பேசுறாரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. அவர் நம்மளுடைய முதலமைச்சர். அவர் நல்லது ஒரு ஆட்சியை தரணும். நம்ம பல திட்டங்கள், நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு. சிலது வந்துட்டு இருக்கலாம். பல திட்டங்கள் வந்துட்டு அவர் சொன்ன வாக்குறுதிகள் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருக்குது. முழுமையாக மக்கள் விரோதத்திற்கான ஆட்சியை தான் கொடுத்தாரு அப்படின்னா நம்ம முத்திரை கொடுத்திட முடியாது. ஸோ அதுல சில நல்லது கெட்டது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ரைட்டுங்களா? ஸோ இதுல இவர் திமுகவுடைய அது அவர் அவர் அந்த மாதிரி நபர் இல்லையா, ஏதோ சொல்லுவாங்களே, ஆமாம் அந்த மாதிரி நபர் இல்லையா, அவர் என்னென்ன ஆதங்கத்தை, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் நீங்களாம் தற்குறிகள், படித்த தற்குறிகள், உங்களுக்கு தெரியுமா கம்ப்யூட்டரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா, இப்படிலாம் பேசியிருக்கிறாரு. அடுத்து மோடியை கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதை மோடிக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்குறிங்கிறார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவருக்கு ஓட்டு போட்டவங்கள தற்குறின்னு சொல்றதே உங்களுக்கு தவறு. அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே தற்கொலைன்னு சொல்லிடலாமா? 4 சோத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த, உங்களுக்குள்ள பேசுற விஷயத்த ஒரு சோசியல் மீடியால ஒரு பொதுத்தளத்துல வந்துட்டு எப்படி பேசுறன்னு கூட தெரியாம படித்தவர்களாம் முட்டாள் அப்படிங்கிறது. ஐடி பார்க் வந்ததெல்லாம் ஐயா கலைஞர் அவர்கள் இல்லைன்னா யாரையா இல்லைன்னு சொன்னா, அப்ப எதுக்குதான் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது? இதெல்லாம் செய்யணுங்கிறது தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் செய்வீங்க. அதே நேரத்தில் ஊழலும் செய்வீங்க. லஞ்ச லாவணியம் பெருகி போகும். இங்க வந்துட்டு போதை கலாச்சாரம் பெருகி போகும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னு சொல்றீங்கல்ல, அப்ப இங்க சட்டம் ஒழுங்கையும் சரியா வச்சிருக்கணும் இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் செய்தீர்களா? இதெல்லாம் செஞ்சுட்டுல நாங்க அதையும் கொண்டு வந்து இதையும் கொண்டு எல்லாத்தையும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஆனா என்ன நடந்துச்சு? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், இந்த 2 தான் பிரதான பிரச்சனையே மக்களுக்கு. மற்றதெல்லாம் அதை பத்திலாம் கவலை இல்லை. பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஒரு பெண் பிள்ளைகளுக்கு அதுவும் முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இதுல போதை கலாச்சாரம், இந்த போதையால தானே அந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம போகுது. அப்ப 2ம் வந்துட்டு வளர விட்டுட்டு இது யாருடைய தவறு? யாருடைய இயலாமை? இது யாருடைய பிரச்சனை? ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்துட்டார் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்துட்டாருங்க. அவர் கொண்டு வந்துட்டாருங்கிறதுக்காக அதுக்காகவே வந்துட்டு ஓட்டு போடணும்னா என்ன நியாயம்? இதுல சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க படித்த தற்குறிகள். அதுக்கு யாரு காரணம்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்ப மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்குறி அப்படின்னு சொல்றீங்க. மற்ற மாநிலத்தவர்களும் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு விழுந்துச்சு. ஆனால் வெற்றியா இல்லை. மற்ற மாநிலத்தவர்களுடைய வாக்கு வங்கியால் வெற்றி பெற்றார். அவரும் பாரத பிரதமராக இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தற்குறி, படித்த தற்குறி, ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறவங்க கூட இதை ஓட்டு போட்டிருக்கானா இவனை மாதிரி ஒரு அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. இந்த தற்குறிகள் வளர்த்தது யாரு? அவர்கள் எங்கேயும் படித்தாங்க? தமிழ்நாட்டில் தானே. அப்ப தமிழ்நாட்டு கல்வி முறையே தவறா இருக்குன்னு ஏத்துக்கிறீங்களா? இங்க என்ன மாதிரியான கல்வி முறையை வச்சிருக்கீங்க? இங்க கணினி பாடத்தை உள்ள கொண்டு வந்திருக்கோம்லாம் சொல்றீங்க இல்லையா? என்ன கட்டமைப்பு இருக்குது? அப்ப கல்வி முறையே இங்க தவறு. இங்க கல்வி கொடுக்குறங்க பேர்ல ஒரு தற்கூரிகளா, உங்க வார்த்தையில சொன்னா தற்கூரிகளை தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. சினிமா மோகத்துல இருக்க வச்சிருக்கீங்க. சினிமாவால வளர்ந்த கட்சி தானாங்க திமுக. அப்ப அந்த சினிமா அந்த மாய உலகத்திலேயே மக்களையும் வச்சுக்கிட்டு
இதுல போதை கலாச்சாரம். ஸோ போதையும் சினிமாவும் 2 போதையோடவும் மக்கள வந்துட்டு சிந்திக்க விடாம, அவன படிப்பு ஒரு டிகிரிய மட்டும் வாங்கிட்டா பெரிய அறிவாளியா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். இங்க வந்துட்டு ஆங்கிலம் தெரியலைன்னா, அவன் எவ்வளவு பெரிய நாலேட்ஜா இருந்தாலும் அவன் வந்துட்டு அறிவாளி இல்லைன்னு முத்திரை குத்தக்கூடிய சமுதாயம். அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்துல இங்க வேலை வாய்ப்பு இல்ல. பலரும் வந்துட்டு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. பிஜி படிச்சுட்டு, பிஹெச்டி படிச்சுட்டு, இன்ஜினியர் படிச்சவங்கலாம் ஃபுட் டெலிவரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்க வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்தாடுது. இதுல தற்கூரிகள்லாம் படித்த முட்டாள்களா? இந்த படித்த முட்டாள்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே நீங்க. நீங்க விதைச்சீங்க, இன்னைக்கு அறுவடை பண்றீங்க. அதுவே வளர்ந்து இன்னைக்கு நிக்குது. இங்க மாற்று வேணுங்கிறது நேற்று இன்று இல்ல, காலங்காலமா வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த மாற்றுன்னு வரும்போது அதுல பல பேரை வந்துட்டு கொண்டு வராங்க. அதுல இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. இவர் அடுத்து அவர் எப்படியான மக்கள் களமாட போறாரோ அதை பொறுத்து அவருக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. இது காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு மாற்று சக்திக்கான ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ஓட்டு போட்டா அறிவா இருந்தவன் யோக்கியவான்க, மற்ற ஆளுக்கு ஓட்டு போட்டா தற்கூரி. முதல்ல நீங்க உங்க முகத்த கண்ணாடியில பாருங்க. உங்கள பார்த்தா தான் எனக்கு என்னமோ, அதுவும் பத்திரிக்கையாளர்ன்னு வேற சொல்லிக்கிறீங்க. உங்கள பார்த்தா தான் தற்கூரியா நீங்க தான் இருக்கீங்களோ அப்படின்னு. தற்கூரிங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தை இல்ல. ஆனா சொல்றேன். என்ன பேச்சு? படித்தவர் எல்லாரையும் தற்கூரின்னு சொல்றது என்ன பேச்சு? இத பத்திலாம் பேசுற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. ஆனா இதெல்லாம் கடந்து போறது. இதெல்லாம் அரசியல் லாபத்துக்காக, அங்க இருந்து ஏதாவது லாபம் கிடைக்குங்க, அதுக்காக முட்டு கொடுக்கறதுக்காக பேசக்கூடிய நபர்கள். இவர்களெல்லாம் நம்ம எதுக்கு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க பதிவுகளை கூட நம்ம பார்க்கறது இல்ல. நீங்க பேசுறீங்க போட்டு எனக்கு உண்மை சிரிப்பு தான் வருது. பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. விஜய் அவர்கள் வேண்டுமா வேண்டாமாங்கலாம் அடுத்து, ஆனா விஜயை பார்த்து பயந்துருக்கீங்க இல்லையா? அது உங்க பேச்சிலே நல்லா தெரியுது. இது போதும். இந்த பயம் ஐயா ஸ்டாலின் ஐயாவே வந்துட்டு மீண்டும் முதல்வராக வரட்டும். அதுல எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க இப்ப இந்த 10 நாள் பயப்படுறீங்க இல்லையா? ஒரு நடுக்கம் இருக்கு இல்லையா? இது போதும். கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாங்க, ஐடி பார்க் கொண்டு வரணும்னு சொல்றீங்கல்ல. ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்துட்டு அந்த மாநிலத்தையே ஒரு டெக்னாலஜி நிறைந்த ஒரு மாநிலம் உருவாக்குனாரு. அவரை யாரு கொண்டு வந்தது? ஐயா ஸ்டாலின், ஐயா கலைஞர் அவர்களை அங்கே கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவில் ஐடி பார்க் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது, யாரு கொண்டு வந்தது? ஐயா கலைஞர் அவர்களா இங்கே கொண்டு வந்தாங்க. நீ தமிழ்நாட்டை விட கர்நாடகா வளர்ச்சியில் இருக்கு. அதுவும் இப்போ வரக்கூடிய தொழில்கள்லாம் இங்கே இல்லையே. எல்லாம் வந்துட்டு ஆந்திரா, கர்நாடகா இன்னும் வேற பகுதியெல்லாம் போயிருச்சு. அதெல்லாம் எங்கேயோ ஒரு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வளர்த்து விட்டீங்க. சவுத்தில் மேற்குலலாம் எங்க? அது எதையும் கொண்டு வர ஒரு திட்டமும் இல்லை. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் வந்துட்டு ஐயா கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. திராவிடம் தான் கொண்டு வந்தாங்களா? என்ன வளர்ச்சியை நீங்க கண்டுட்டீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? தற்கூரியா? யாரு தற்கூரி? முதல்ல உங்க முகத்தை முதல்ல கண்ணாடியில பாருங்க. ஏங்க ஆனா சில எல்லாம் பேசுவான் உங்களை பேசையில, நான் ஏன்டா இப்படிலாம் போய் பேசுறீங்க அப்படின்னு நம்ம பேசுறவங்கள நான் நினைக்கிறது. ஆனா தப்பே இல்லை. நீங்க சொன்ன வார்த்தை தான், அண்டாங்கிற வார்த்தை சொன்னீங்க இல்லையா? நீங்க சொன்ன வார்த்தை தான். நான் கழுவி ஊற்றும் போதெல்லாம் எனக்கு உண்மையே சங்கடமா இருக்கு. ஆனா தப்பே இல்லை. ஆனா பாவங்க நீங்க. முட்டு கொடுக்கறதுக்கு என்ன பாடுபடுறீங்க? அப்பா சரி பரவாயில்ல. ஆனா தற்கொலைன்னு படித்த முட்டாள்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க முகத்தை நீங்களே கண்ணாடியில பார்த்து காரி துப்பிக்கங்க. சரியா? நன்றி உறவுகளே.